3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டாரு. ஒரு வருத்தமோ ஒரு மன்னிப்போ கூட கேட்கல. அப்ப கூட சிஎம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் அடிச்சாரு. அப்ப கேட்காத மன்னிப்ப இவ்வளோ நாள் கழிச்சு வந்து கேட்கிறாராம் கரூர் மக்கள்கிட்ட. அதுவும் ஏசி ரூம்ல உட்காந்து அவங்கள கரூர்ல இருந்து தன்னோட இடத்துக்கு வரவழைச்சு ஒவ்வொருத்தரையா தன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசியிருக்காராம். நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவியா இருப்பேன், நான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன், இதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காராம். ஒருத்தவங்க வீட்டுல துக்கம் அப்படின்னா, உங்க வீட்டுல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நாம கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும்? பாடி எப்ப எடுப்பாங்க, எப்ப தூக்குவாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். எதுக்காக அப்படி கேட்கிறோம்? ஏன்னா கடைசியா அவங்கள போய் பார்க்கணும், அவங்களோட முகத்தை பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஓடி போய் பார்ப்போம். இது முடியாதவங்க, நேர்ல போக முடியாதவங்க அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் போய் பார்ப்பாங்க. இதுதான் நம்ம ஒருவருக்கு இறுதி சடங்குல கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, நாம அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு அஞ்சலி. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் தனக்காக தன்னை பார்க்க வந்து உயிர் விட்டவங்களோட கடைசி முகத்தை கூட பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தோணல. இந்த பிஞ்சு குழந்தைங்களை கூட பார்க்கணும், அந்த குழந்தைங்களோட முகத்தை பார்க்கணும், எதுவுமே தெரியாம கூட்டத்துல போய் சிக்கி மிதிப்பட்டு இறந்து போன அந்த குழந்தைங்களோட முகத்தை பார்க்கணும், அதுங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனிதாபிமானம் கூட விஜய்க்கு இல்ல அப்படிங்கிறது மிக மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு இந்த ஒரு அடிப்படை தகுதி கூட இல்லையே, அடிப்படை உணர்வு கூட இல்லையே அப்படிங்கிறது ஒரு மிக மிக வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் சொல்லணும்.